டிட்வா புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு தமிழக அரசு இன்னும் இழப்பீடு வழங்கவில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம், விவரங்களை பகிரலாம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிடக்கூடிய அறிக்கையில் காவிரி பாசன மாவட்டங்களில் டிட்வா புயல் மழையால் பாதிக்கப்பட்ட சம்பா மற்றும் தாளடி பயிர்களை கணக்கெடுக்கும் பணிகள் நிறைவடைந்தும் பாதிக்கப்பட்ட உழவர்களுக்கு இன்னும் இழப்பீடு வழங்கப்படவில்லை. அரசின் பல்வேறு ஆதாரங்களில் இருந்து நிதி மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக செலவிடப்பட்டதால் தான் உழவர்களுக்கு இன்னும் இழப்பீடு வழங்கப்படவில்லை என்று ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் அது உண்மையாக இருந்தால் கண்டிக்கத்தக்கது என அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட்ட தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்திற்கு 13,087 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிதி ஏற்கனவே இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருந்த 1.16 கோடி பயனாளிகளுக்கு உரிமை தொகை வழங்குவதற்கு மட்டுமே போதுமானதாக இருக்கும். இப்போது புதிதாக இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள 17 லட்சம் மகளிருக்கு மார்ச் மாதம் வரை 1000 வழங்க குறைந்தது 680 கோடி தேவை. ஆனால் கடந்த அக்டோபர் மாதம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட துணை மானிய கோரிக்கைகளில் கூட இந்த திட்டத்திற்காக கூடுதல் நிதி எதுவும் ஒதுக்கப்படாத நிலையில் வேறு துறைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியை கொண்டுதான் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்று கூறப்படுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். வாக்குகளை திருடும் திமுகவின் பேராசைக்காகவும் மோசடிக்காகவும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கும் உழவர்களின் நலன்களை பலி கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். உழவர்களுக்கு இழப்பீடு வழங்காமல் ஏமாற்ற முயன்றால் திமுக அரசுக்கு எதிராக காவிரி பாசன மாவட்ட மக்கள் கொந்தளிப்பதை தவிர்க்க முடியாது எனவும், எனவே பாதிக்கப்பட்ட உழவர்களின் உணர்வுகளையும் துயரத்தையும் அரசு புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏக்கருக்கு 40,000 வீதம் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.